பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்லுகிறார். அதற்கான எந்த ஆதாரம் புள்ளிவரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. இப்போ மதுரையில் போகிறார், சாமி கும்பிட போகிறார், நல்லா கும்பிடட்டும். பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டபடியே கிடக்குது. அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் 4000 கோடி கேட்டு ₹1 கூட கொடுக்கலன்னு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார். அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும், பணம் கொடுக்கட்டும், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது. கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். அவருடைய விசைப்படகுகள் ஏறக்குறைய 150 விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு முடியாத ஒரு அரசாக, கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். அவை மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும். சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது. போகிற போது 1-2 பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம். அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள். படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள், மீன் அழிச்சிருக்கிறார்கள், மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாழ்கிற பகுதியிலே பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இதுபோல் நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம். சார், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டியிட அதிக வாய்ப்புகள் சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இடையில நினைக்கிறீங்களா? அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொல்லுவது? மாட்டாராங்க திமுக அல்ல, அதிக வாய்ப்பு என்ன திமுக ஒரு ஆளை சொல்கிறாங்க பேர் சொல்லி இன்னாரும் கொண்டு சொன்னார். சோர்ஸ் எப்படி வேலையை சொல்லுங்கள்? அது என்ன சோர்ஸ் சோர்ஸே இல்லாமல் சொல்லியிருந்தாரு. அருண் நேரு திருச்சி பெரம்பலூர் எது கொடுத்தாலும் நான் போட்டிடுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் சொல்லி நானும் பார்த்தேன். அவர் சொன்னதை கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன்னு சொன்னார். நாங்களும் அதான் சொல்கிறோம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்போன்னு தான் சொல்கிறோம். சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது மதிமுகவாக இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதே வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். திருச்சி நாடாளுமன்ற அதாவது திருச்சி எம்பியை காணவில்லை, கண்டா வர சொல்லணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் இந்த இப்போ எத்தனை பார்க்குறீங்க? காலையில் நீங்கள் என்ன ரிப்போர்ட் நீ தான் பார்க்குறீங்களா? இப்போ எலெக்ஷன் டைமில் தான் பார்க்குறேன். 5 வருஷம் எதுவும் இப்படி சொன்னீங்கன்னா இப்படி உண்மை தான் சார். உண்மை எங்கே சொல்கிறேன்? உண்மை சொல்லலையா? பொய் சொல்கிறேன். நீ பொய் சொல்ற, யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற. அப்படி கிடையாது, யாருக்கும் அடிமையாச்சு சொல்ற. அப்படிதான் நான் சொல்லுவேன். 3 வருஷமே இல்லை, நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீ பார்க்கல, நீ சொன்னா நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். இல்லை, நீ யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம். சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்தில் பேசுனா தான் நீ எல்லாம் அடங்குவாங்க. யார் பார்த்து கேட்க? நீ என்ன பெரிய யோக்கிய மாதிரி 3 வருஷம் பார்க்கல, நீ சொல்ற. நீ யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? சர்டிஃபிகேட் கேட்க வேலை பாருங்க. என்ன வேணாலும் கேட்பியா? நிறுத்து, பேச்சு நிறுத்து. நீ கேட்கறதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இஷ்டம்னா இடையில போயிட்டே நீ யார்? எந்த பேப்பர்? எந்த டிவி? எந்த டிவியா நீ? எந்த டிவி? சொல்லு.
ஏபிபியாவது ஓபிபியாவது போயிட்டே இருவானே பார்த்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு உனக்கு வரப்போலாம். பதில் சொல்ல அவசியம் இல்லை கிடையாது. ஆனால் ஒரு செகண்ட் மரியாதையாக கேட்டால் மரியாதை பதில் சொல்லுவார். திருச்சியில் ஒட்டியிருக்காங்க திருச்சியில் ஒட்டுறது ஏயா தமிழ்நாடு முழுவதும் அண்ணா ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் தமிழ்நாடு முழுவதும் எதிர்கட்சிகளின் சார்பில் எம்பி படங்களை போடாமல் எல்லா தொகுதியிலையும் எம்பியை காலம் ஒட்டிடுங்க. எல்லா இடங்கள்லையும் பிஜேபி அதிமுககாரங்க எல்லா திருச்சியில் மட்டும் இல்லை எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா தொகுதியிலையும் எம்பியை காணும் எல்லா எம்பி என்ன அமெரிக்காவை போயிட்டாங்க. எல்லா எம்பியும் இங்கே தான் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லா எம்பியும் இங்கே தான் இருந்தோம். எனக்கு என்னன்னா நீ பார்க்கலன்னா நீ வராமல் போயிட்டேன்னா நான் வழி நிறுத்தமா? நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கல 2 வருஷம் இப்போ தான் பாருங்க நீ எப்படி சொல்லலாம்? நீ என்ன அரசியல்வாதியா? பேப்பர்கார மாதிரி டிவிக்கார மாதிரி கேள்வி. ஆனால் பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போலாம். முன்னாள் மறைந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. திருச்சிக்கு வந்தப்ப விஜயகாந்தை பற்றி பேசினாரு. நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சிறப்பாக தமிழ்நாடு ஆட்சி செஞ்சாங்கன்னு பேசுறாரு. அவங்க கட்சி ஓட்டுகளெல்லாம் கவர்றதுக்காக அப்படி பேசுறாரு. ஏங்க ஒரு பிரதமர் வராரு பாராட்டுறாரு பேசுகிறாருங்கிறது அவருடைய உரிமை. அது அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மளை சொல்லியா கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு, இஷ்டப்படுறதை பேசுகிறாரு. தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம். அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியும். குறிப்பிட்டு அதிமுக வந்து இப்போ 3 நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தன் பக்கம் இழுக்கணுங்கிறக்காம அப்படி பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பேசலையே, இதுக்கு முந்தியெல்லாம் வரும்போது பேசலை இல்லையா? இப்போ பிடிச்சி எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை ஜெயலலிதா பாராட்டுறதோ அவருடைய என்ன பிரிஞ்சு இருக்குது, அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம், அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்று சொல்லலாம். ஆனால் அடுத்ததாக வந்து வழக்கமாகவே வந்து பிரதமர் வந்தாலே ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்கிறவனே செருப்பால். இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும். ஏன்ட்ட 50 வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வயசு நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் 25-30 இருக்கும். உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருங்க. யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும். நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா? கேளுங்களேன் போய். அங்கேயே பின்னாடி எல்லாம் போட்டு பொத்திடுவான். என்ன ஒரு விவசாய வேணுமில்ல? விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எவனாவது ஒருத்தர் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு 5000 பேர் வியூவர்ஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பொழப்பு நடத்துகிறான். நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன், பாவம் பொழைச்சிட்டு போகிறாங்கன்னு. நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன். வேறு யாரும் போய் தனியாக 1-1 கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான், வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன். சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம். அதில் ஏதாவது வருமானம் வரும், காசு வரும், போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன். அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுட்ருக்காங்க. அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதில் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது, போடவும் கூடாது. நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன். என்ன உங்களுக்கு ஏன் நீங்கள் முந்திக்கிட்டு எங்கேயாவது அனுப்ப பார்க்குறீங்க? அதனால் நீங்கள் நினச்சாலும் அனுப்ப முடியாது. அதனால் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும். பாஜக திட்டமிட்டே செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க எவன் செய்தாலும் எனக்கு அது கவலை. எவனோ ஒருத்தன் செய்கிறான் ஊடகத்தில், உங்களுக்கு என்ன வந்தது? அவன் கொடுக்குறான், அவனுக்காக கொடுக்குறான்னு வச்சுங்க. யாரோ எதிர்கட்சிகள் பிஜேபி சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க. நீங்கள் அதை வரைஞ்சி கட்டிட்டு என்கிட்ட கேட்காத செய்யணும்ல? ஓட்டு போட்டு கேட்குறீங்களே.